ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் அக்கா என்ன சொல்லித்தர போகிறேன்? பாசிப்பயிறு உருண்டை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு இந்த உலக்கில் ஒரு உலக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கணும். அதை லைட்டாக வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக அப்படி வறுத்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணிட வேண்டியதான். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கணும். இந்த அளவுக்கு இப்படி வறுத்துக்கிட்டால் போதும். எந்த கப்பில் நம்ம பாசிப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு ஜீனி. இதை பவுட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதில் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து அந்த பாசிப்பயிறு மாவையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அக்கா சொல்லி கொடுக்குறதெல்லாம் செஞ்சு பார்க்குறீங்களா இல்லையா? எல்லோரும் நல்லா அக்கா சொல்லி கொடுக்குறத கேட்டுட்டு வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை அதில் போட்டு நல்லா அப்படி ஃப்ரை பண்ணணும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம 2 அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பயிறு மாவு ஜீனி, இதை 2ஐயும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணணும். பார்த்து பொறுமையாக மெதுவாக செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்போ தான் அந்த மாவும் அந்த ஜீனியும் நல்லா ஒன்று சேரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரியை அதை ஃபுல்லாக போட்டுடலாம். அந்த முந்திரியும் அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதையும் இப்போ தான் நம்ம ஒவ்வொரு உருண்டை பிடிக்கையிலையுமே ஒவ்வொரு முந்திரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும். அதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நெய்யை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் சூட வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றணும். இப்போ சூடாக இருக்கையிலே நம்ம உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்க வரும். மாவை நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை நல்லா வரும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி பிடிக்கணும். ஃபுல்லாக ஊற்றிலாம் மாவில் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்கணும். உருண்டை பிடிக்கையில் அதை நல்லா அழுத்தி பிடிக்கணும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிக்கணும். நெய் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சுட வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பிடிக்கணும். பிடிக்கையில் அது உதிர்ந்து வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் இறுக்கி பிடிக்கையில் நல்லா வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டு அப்படியே எடுத்து அப்படியே அழுத்தி பிடிக்கணும். அக்கா எப்படி பிடிக்கிறேன் இதே மாதிரி. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அடுத்த உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. அது நெய் நல்லா ஹீட்டாக இருக்குது, அதனால தான் திருப்பி நான் சுட வைக்கல, அந்த ஹீட்டே அதுக்கு போதும். நெய் ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிக்கணும். கையில் சுட்டுக்காமல் பார்த்து மெதுவாக செய்யணும். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி அப்படி பிடிக்கணும். மொத்த பலத்தையும் அதில் காமிக்கணும் நம்ம கையில். அப்படி உருட்டி கொடுக்கணும். எப்படி உருண்டை ரெடி ஆயிடுச்சா? சூப்பரான பாசிப்பயிறு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. சூப்பராக வந்துடுச்சா? அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க. அக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்கக்கூடாது. ஓகே, பாய்.